பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை, அது ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தின் பிற்பகுதி. திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை அழகுள்ள ஒரு வார்த்தை! என் அன்பு தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த நல்ல வார்த்தை. திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். ஒருவேளை எந்த வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க, விவசாயமா அல்லது மருத்துவ வேலையா அல்லது நீங்கள் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அல்லது இன்ஜினியரிங் வேலை செய்கிறீங்களா அல்லது நீங்கள் எந்த வேலையை செய்தாலும், இல்லை என்றால் பிரதானமான வேலையாகிய ஊழியத்தை நீங்கள் செய்கிறீர்களா, நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் பயப்படாமல் திடன் கொண்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நினைவோடு, ஒரு பெரிய நிச்சயத்தோடு வேலையை நடத்துங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, எந்த காரியத்தில் பயப்படுறீங்க? ஐயோ, இந்த காரியம் எனக்கு எப்படி முடியும்? சக்ஸஸாக இருக்குமா? நான் படித்து முடிச்சிருவேனா? எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? அல்லது நான் செய்கிற வேலையில் நான் உயர்ந்து வருவேனா? அல்லது என்னுடைய வேலையில் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியுமா? ஒரு நல்ல பெயர் எனக்கு கிடைக்குமா? இப்படிலாம் சொல்லி பல குழப்பத்தில் இன்னைக்கு இருக்கிறீங்க தானே? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள். உங்கள் தேவனாகி கர்த்தராகி நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லு. அன்றைக்கு செருபாபேலுக்கும் அன்றைக்கு யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் ஆண்டவர் அதை தான் சொன்னார். பயப்படாதீங்க, எந்த காரியம் இருந்தாலும் சரிதான். ஒருவேளை ஊழியக்காரங்க இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா பயப்படாதீங்க, உங்கள் தரிசனம் நிறைவேறும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும். தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்களை எந்த சத்ருவாலும் பறிக்க முடியாது, எந்த மந்திரவாதிகளாலும் அழிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வேலையை கொடுத்தவர் கர்த்தர். இன்றைக்கே தைரியத்தோடு புது பலனோடு எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி புதிய வல்லமையோடு, புதிய பலத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய யுக்தியோடு வேலையை தொடங்குங்களேன். கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் உங்கள் வேலை எளிதாய் ஒரு பெரிய வெற்றியாக அது முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.